கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதிய வருஷத்தின் வாக்குத்தத்தத்தில் உங்களை காண்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தம் யோபு 42:2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். யோபு வாழ்க்கையில் அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அவர் அறிந்தது போல, நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் அவர் இனி செய்ய போகிற காரியம் தடைபடாது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிதான அவருடைய ஆசீர்வாதமானது உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருக்கும். அவருக்கு நீங்கள் பிரியமாய் வாழும்போது, அவர் சித்தத்தை நீங்கள் செய்யும்போது, அவரை நீங்கள் நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் எல்லாவற்றிலும் உங்கள் தேவையை தடையில்லாமல் நிறைவேற்றுவார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இது ஒரு விசுவாச வாக்கு தத்துவம். இந்த வாக்கு தத்துவத்தை நீங்கள் அனுதினமும் விசுவாசத்தோடு அறிக்கையிடும் போது கர்த்தர் எல்லாவற்றிலும் தடையில்லாமல் உங்கள் காரியங்களை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். இதே அதிகாரத்தில் 12வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அவன் முன்னாடி இருந்த வாழ்க்கையை காட்டிலும் பின்னிலைமையை ஆசீர்வதித்த தேவன். இந்த நாட்களிலே நீங்கள் இப்பொழுது இருக்கிற வாழ்க்கையை காட்டிலும் ஆண்டவரின் இருக்க போகிற நாட்களில் உங்களை பல மடங்கு பெருக செய்து ஆசீர்வதிக்க போகிறார். அவருடைய வழி நடத்துதலின்படி நீங்கள் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் அவர் போதுமானவராய் இருக்கிறார். நீங்கள் அவரை முழு இருதயத்தோடு விசுவாசித்து தேடும் போது இந்த வாக்குத்தத்தமானது உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வாக்குத்தத்தங்களை அனுதினமும் அறிக்கை செய்து ஜெபிக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். இந்த கடைசி காலத்தில் நாம் இருக்கிறோம். உணர்வுள்ள ஆத்துமாக்களாய் இருந்து கர்த்தரை தேடும் போது கர்த்தர் மிக பெரிய நன்மையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆமென், ஆமென், ஆமென்.